Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது English section. So இது வந்து preliminary paper. So இந்த paper உங்களுக்கு வந்து state bankோ இல்லாட்டி வந்து எல்லா banking exams or insurance examக்கு வந்து it is going to be very useful for you. So எப்போ நான் சொல்ற மாதிரி comprehension and grammatical part தான் இந்த preliminary paperல இருக்கும். So ரொம்ப வந்து questions வந்துட்டு வேற வேற இடத்துல வச்சிருக்க மாட்டாங்க. So comprehension மட்டும் எங்க இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் we can solve the grammatical part. So அதுக்கு first நம்ம questions ரிவ்யூ பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணும்பொழுது 8, 9 or 10. ஸோ மினிமம் 1 to 5 questions இருக்கும். ஸோ இங்க வந்து 1 to 9 questions இருக்கு. ஸோ 10th questionலேருந்து நம்மளுக்கு கிராமர் ஸ்டார்ட் ஆகுது. இதுல எரர் ஸ்பாட்டிங். ஸோ அதுதான் கிராமட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. I was already getting late for work, stuck in the traffic, and to add insult to injury, I was stopped by the police for speeding. Okay, so இந்த இடத்துல to add insult to injury அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So to அப்படின்ற preposition வரும்பொழுது நம்மளுக்கு அது பக்கத்துல V1 வரும்னு தெரியும். பட் அங்க அந்த phrase கரெக்டா உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா ஓகே. பட் then நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். To adding அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் இன் அடிஷன் ஆட்ஸ் இன்சல்ட் அப்படின்றது கிராமட்டிக்கலா வராது. ஓகே. அண்ட் ஆடட் இன்சல்ட் டு இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆடட் இன்சல்ட் டு இன்ஜுரி ஐ வாஸ் ஸ்டாப்ட் பை த போலீஸ் ஃபார் ஸ்பீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கன்ஃபார்மா வராது. ஆடட் இன்சல்ட் டு மை இன்ஜுரிஸ் இதுவும் வராது. ஸோ இங்க என்ன வரும்? அண்ட் டு ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி, அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, பட் தென் அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா வந்துட்டு ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு 5th one will be your answer. That is no correction required. Okay, next question. I could not slept a wink last night and as a result I'm feeling very tired. Okay, so can, could, may, might or shall, should இந்த மாதிரி modal verbs வரும்பொழுது அது பக்கத்துல நான் என்ன சொன்னேன்னா base form of verb வரும், or உங்களுக்கு B plus V3 கூட நம்மளுக்கு sometimes வரலாம். ஸோ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா I could not slept அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லெப்ட்ன்றது இட் இஸ் நாட் இன் பேஸ் ஃபார்ம். ஸோ அப்போ இங்க என்ன வரணும்? ஸோ இங்க ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. சரி, ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து தான் அந்த ஃப்ரேஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்லீப் அ விங்க் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கன்ஃபார்மா நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் நாட் ஸ்லீப் அ விங்க், அடுத்து ஸ்லீப் அ விங்க். ஸோ நெகட்டிவ் கேஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஹார்ட்லி ஸ்லெப்ட் அ விங்க், ஸோ இதுவும் வராது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் இல்லை, பிகாஸ் இங்க ஸ்லெப்ட் வராது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். என்ன வரணும்? நாட் ஸ்லீப். குட் பார்க்குறோம், குட் அதுக்கப்புறம் V1 ஃபார்ம். ஓகே ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The rest of the dinner I was hell-bent on get her to eat French fries, drink cola and have dessert things she never seemed to allow herself to do. Okay, so இங்க வந்து was கொடுத்திருக்காங்க. hell-bent on is okay. on அப்புறமா கெட் ஹர்ன்னு வருமா அப்படின்றதுல தான் எனக்கு டவுட் இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஹெல் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராது. ஐ வாஸ் ஹெல் பென்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஹெல் பவுண்ட் அதே தான் இருக்கு. ஸோ அதனால செகண்ட் ஒன் ஆல்சோ வில் நாட் கம். ஓகே, ஹெல் பென்ட் ஆன் கெட்டிங் ஹர், பிகாஸ் கெட் ஹர்ன்றது வராது. ஸோ அங்கே நம்மளுக்கு வந்துட்டு பேஸ் வராது, V1 plus ING தான் வரும்னு தெரியும். ஸோ அதனால ஆன் கெட்டிங் ஹர் டு ஈட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்றது கண்டிப்பாக அங்கே பிளேஸ் ஆகிற ஒரு ஃப்ரேஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இட்ஸ் அ கிளிச்சி தட் பேரண்டிங் இஸ் ஹார்ட், பட் வாட் இஸ் ஈவன் ஹார்ட் இஸ் த ஜட்மெண்ட் ஃப்ரம் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி, பேரண்ட்ஸ் அண்ட் நான் பேரண்ட்ஸ் லைக். ஓகே, ஸோ இங்கே வந்து வாட் இஸ் ஈவன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த சென்டென்ஸை நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸோட ரிலேட் பண்ணலாம். இட் இஸ் அ கிளிச்சி தட் பேரண்டிங் இஸ் ஹார்ட், பட் வாட் இஸ் ஈவன் ஹார்டர், பிகாஸ் இங்கே வந்துட்டு அவங்க பேரண்டிங்கையும் ஜட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வரும்? ERன்றது அந்த இடத்துல வர ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு இது எதுவுமே வராது. இப்போ நீங்க ஆப்ஷன் வைஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நமக்கு தெரியும் இது ஆன்சர் வந்துருச்சுன்னு தெரியுது. பட் ஆப்ஷன்ல எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா மோர் வந்திருக்கு. எப்போ ஒரு வேர்ட் இப்போ வந்து நான் பியூட்டிஃபுல் சொல்லும் பொழுது யூ வில் நாட் ஹேட் ER வித் பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோர் பியூட்டிஃபுல் தேன் திஸ் பர்சன் சொல்லலாம். ஸோ இங்க ஹார்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 3rd டிகிரியில இருக்கு. ஸோ அப்போ எப்படி மோர் வரும், ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை நம்ம தூக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இங்கேயும் வராது. நெக்ஸ்ட் மோர் ஹார்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அங்கேயும் 4th ஆப்ஷனும் வராது. நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட், ஆப்வியஸா இது வந்து அங்க உட்காரல. ஓகே, ஸோ எலிமினேஷன் நீங்க கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு கூட நம்ம ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 14th one. The initiative later helped RIA to brought wider recognition to the region's distinctively colorful and eclectic style. Okay. So இங்க வந்துட்டு to அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இருக்கு. நம்மளுக்கு அது பக்கத்துல என்ன வரணும், bring வரும். ஆப்ஷன்ல நம்ம பார்த்தா have இருக்கு, bringing இருக்கு, having இருக்கு, bring இருக்கு. ஸோ அங்க நம்மளுக்கு என்ன V1 பேஸ் ஃபார்ம்ல இருக்கு, ஆப்ஷன் 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ இட் இஸ் bring wider recognition. Okay, 15th one. There can be no right to liberty or to the pursuit to happiness if first there is no right to life. So pursuit is ஒரு நோக்கம். ஸோ இங்கே வந்துட்டு pursuitக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னா இட் வில் பி ஃபாலோட் பை ஆஃப். ஸோ அப்போ இந்த இடத்துல டு ஹாப்பினஸ்ன்றது கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கீழே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பர்சுவன்ட்னு போட்டிருக்காங்க, ஸோ இது வராது. பர்சுவிங் டு ஹாப்பினஸ், to the pursuing to the happiness ன்றது கன்ஃபார்மா வராது. ஸோ பர்சியூட் ஃபார் ஹாப்பினஸ் காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ், ஆஃப்னா என்ன சொன்னா அதை குறிச்சு நம்ம பேசும்பொழுது அது சொல்லுவோம், ஃபார்னு யூஸ் பண்ணுவோம், அதுக்காக நம்ம பேசும்பொழுது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன வரும், ஆப்ஷன் 4 will be your answer. 16th one. Okay, so 16th one வந்து blanks. Okay, this ambulance does not dash at all. Okay, so இப்போ நான் ஆல்ரெடி yesterday whatever I thought was about do forms அதை நான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். அதாவது do does அந்த மாதிரி ரெண்டு வந்து ப்ரெசென்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டூன்றது எப்பவுமே நம்ம சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கும் பொழுது we use do. ஸோ does எப்போ யூஸ் பண்ணுவோம், சிங்குலரா இருக்கும் பொழுது யூஸ் பண்ணுவோம். ஓகே சரி, அப்போ வந்துட்டு did எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்டோட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க this ambulance does not dash at all அப்படின்னும் பொழுது இங்க என்ன வரணும், பேஸ் ஃபார்ம் நம்மளுக்கு the did அப்புறமா வர verb வரும். ஓகேயா, ஸோ நான் சப்ஜெக்டோட சொல்லியிருந்தேன், இப்போ verb என்ன வரணும், V1. ஸோ இங்க V1ல இருக்கிறது help and sorrow தான். ஓகேயா, இது எல்லாமே நம்மளுக்கு நவுன் ஃபார்ம்ல இருக்கு, ஸோ இது வராது. ஸோ இங்க does not அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன வரும், does not sorrow சொல்லுமா, does not helpன்றது தான் அங்க வரும். ஸோ 1 will be your answer. 17th one. The entire dash of the crime was by the Central Bureau of Investigation alone. Okay, so CBI என்ன பண்ணுவாங்க, investigate தான் நம்மளுக்கு பண்ணுவாங்க. Okay, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். The entire answer of the crime சொல்லுவோமா, இல்ல entire ignorance வருமா, ignorance கண்டிப்பா நம்மளுக்கு வராது. Neglect நம்ம சொல்ல மாட்டோம். என்டையர் ரிப்ளை ஆன்சர் எதுவுமே வராது. இட் இஸ் ஆப்ஷன் 5. அதை படிக்கும் போதே தெரியும் என்டையர் இன்வெஸ்டிகேஷன் தான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. 18th one. The numbers are expected to be higher given the dash of unregistered vehicles in India. Okay, so the அப்புறம் நம்ம யூஸ் பண்றது வந்து மோஸ்டா நவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, the car or the some noun. ஓகே, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா the denial of unregistered vehicles in India அப்படின்னு வருமா, கன்ஃபார்மா நம்மளுக்கு வராது. ஓகே சரி, அடுத்தது வந்து ப்ரிவலன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எவ்வளோ வெஹிக்கல்ஸ் ப்ரிவேல் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு சொல்றாங்க. ஸோ நம்பர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஹையர் கிவன் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பேசும்பொழுது நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் வரும். ப்ரொஹிபிஷன்னா இப்போ வந்து தடை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம், ரெஃப்யூசல் ஆர் கண்டம்னேஷன், இதுக்கு எல்லாருக்கும் மீனிங் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 19th one. The rapists in all cases have been. So have அதுக்கப்புறம் வர verb எப்படி இருக்கும், நம்மளுக்கு V3ல தான் இருக்கும். ஸோ கீழே நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் V3ல இருக்கு, அதை அங்க போட்டு பார்க்கலாம். The rapists in all cases have been arrested. So option 4 will be your answer. Okay, so 20th question.
So 20th question is word swap, அதாவது interchange பண்றோம் நம்ம. Okay, the voucher appeared to be quite in order, informed government usual. So நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா A and B is கரெக்டா வந்து செட் ஆயிருக்கு. ஓகே, C and D பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் கவர்மெண்ட் யூஷுவல் வருமா இன் யூஷுவல் கவர்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ் தான் கரெக்ட். அதாவது இன் ஆர்டர் in usual government form. So நம்மளுக்கு C and D swap பண்ணோம். So option 3 will be your answer. Okay. 21st question. It is usurpation of democracy of another pillar of power. Okay. So what do you mean by usurpation அப்படின்னு பாத்தீங்கன்னா அபகரிப்பு, அதாவது இல்லாட்டி ஒரு seize and hold, ஒரு விஷயத்தை சீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க யூசர்பேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இட் இஸ் யூசர்பேஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூசர்பேஷன் ஆஃப் பவர் ஆஃப் another pillar ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ பி அண்ட் டியை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணா கரெக்டாக அந்த இடத்துல போட முடியும். ஸோ ஆப்ஷன் எங்க இருக்கு? இட் இஸ் ஃபிஃப்த் ஒன். ஓகே, 22nd. Deciding on such a course of action will dictate a further modification of several mean of a mainly non-interventionist policy. Okay, so இந்த இடத்துல நம்மளுக்கு will யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ will வரமோ அது பக்கத்தில் நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் தான் இருக்கும். இங்கே டிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வாப் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் பேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைடிங் ஆன் such a course of action will mean a further modification of several decades. So இந்த இடத்துல severalனு வந்திருக்கு. ஸோ அதனால இங்க வந்து மீன் வராது. ஓகேயா? ஸோ several decades அப்படின்னு சொல்லலாம். decades is 10 yearsக்கு வந்து நம்ம ஒரு decade அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்துட்டு B and C swap பண்ண முடியும். ஸோ which is option 2. Okay. So 23rd question. New EV players also segment on the scene with the likers of Ola and Bounce entering the e-two-wheeler emerged. Okay. So இங்க சொல்லும் பொழுது EV players also segment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் அங்கே வருமா பார்க்கலாம். On the scene with the likes of Ola and Bounce entering the e-two-wheeler செக்மெண்ட். ஸோ அங்கே வந்து செக்மெண்ட்ன்றது கன்ஃபார்மாக அங்கே வராது. ஸோ எமர்ஜ்டுன்ற வேர்ட் அங்கே போட்டுட்டு செக்மெண்ட் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணால் கரெக்டான மீனிங் வரும். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4. 24. Regulation must provide possible supervision on matters concerning safety and security of assets and funds. Okay, so இப்போ and conjunction இருக்கும்பொழுது front and backல சேமா இருக்கணும். அதாவது subject is singular or plural or என்ன noun இருக்கோ அது கூட நம்மளுக்கு பார்க்கும்பொழுது சேமா இருக்கணும். சிங்குலரா இருந்தா இங்கேயும் சிங்குலர், ப்ளூரலா இருந்தா இங்கேயும் ப்ளூரல். ஸோ இங்க அசட்ஸ் இருக்கு, ஃபண்ட்ஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு. ரெகுலேஷன் மஸ்ட் வந்திருக்கு, மோடல் இங்க பேஸ் ஃபார்ம் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இங்க எதுவுமே எனக்கு எரர் தெரியல. இங்கேயும் and இருக்கு, இங்க சேஃப்டி இருக்கு, இங்க செக்யூரிட்டி இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின்ல இட் இஸ் நோ எரர். I wonder if you would like me tell to you a pretty dream which I had a long time ago when I was a very little child. Okay, so I wonder if you would like me tell to you அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்ல me to tell you அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதாவது நம்ம சொல்றது me tell to you இப்படி சொல்லுவோமா இல்ல ஓகே? ஸோ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் வரும். அதாவது லைக் இஃப் யூ வுட் லைக் மீ டு டெல் யூ அ பிரிட்டி ட்ரீம். ஸோ இந்த இடத்துல எரர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 26th question. The launch of voice assistant aligns well with the growing adoption and comfort of consumers toward voice-based online commerce. Okay. So இங்க சொல்லும் பொழுது நம்மளுக்கு சிங்குலரா தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது launch of voice assistant aligns, okay, well with எது கூட? The growing adoption and comfort of consumers
டுவர்ட் வாய்ஸ் பேஸ்ட் ஆன்லைன் காமர்ஸ்ன்னு சொல்லுவோமா? இந்த இடத்துல டுவர்ட்ஸ் அப்படின்னு வரணும். அதாவது இங்க எஸ் வரணும். ஓகேயா? ஸோ இட் இஸ் டுவர்ட்ஸ். ஸோ எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் 3ல எரர் இருக்கு. 27th. They would dream that they would own our country if Joe Biden was president. China will rule our country, Donald Trump said. Okay. So I would dream that. So அவங்க வந்து dream பண்றாங்க ஒரு விஷயத்த. அப்போ they would own our country. அங்க கொடுத்திருக்கும் போது ரெண்டுமே woodல இருக்கு. would அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மோஸ்டா இமேஜினரி கேஸ்க்கு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லணும்? இஃப் ஜோ பைடன் வாஸ் பிரசிடென்ட்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம வேர் பிரசிடென்ட்ன்றது கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஜோ பைடன் வாஸ் பிரசிடென்ட், சைனா வில் ரூல் ஆர் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. சைனா வில் ரூலா இல்ல சைனா வுட் ரூலான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரணும்? இட் இஸ் சைனா வுட் ரூல். ஸோ நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? ஆப்ஷன் 4. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன். Harriet soon developed the confidence to tackle the distinctly masculine field of political economy. ஸோ இது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. 2 பக்கத்துல V1 எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு என்னது? ஆப்ஷன் 5 which is no error. 29. For Peter, the descent into madness could lead to a reckon, to an awakening, to break through rather than break down. Okay, to break through, okay, rather than break down. So D ல எதுவும் error இல்ல. To a reckon, to an awakening. So ரெண்டுமே வந்து to a இதுக்கு an அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ing ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு இருக்கணும். சரியா? ஸோ இங்க என்ன வரணும்னா நான் பார்ட் சி அப்படியே எழுதுறேன். To a reckoning and awakening. ஓகே, ஸோ நம்மளுக்கு and ரெண்டு பக்கமும் ஐஎன்ஜி ஃபார்மும் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது என்னது? and வரணும். and வரணும். இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் ஆகணும். ஸோ எரர் வந்து நம்மளுக்கு சி பார்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ 30th question. The science of nutrition is founded on epidemiology, a kind of study in which researchers investigate how two things might connected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கும் பொழுது 4th பார்ட்ல வந்து இட் இஸ் மைட் அண்ட் மோடல் verb இஸ் யூஸ்ட். ஸோ மோடல் verb யூஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் வரும், இல்லாட்டி நம்மளுக்கு பி பிளஸ் V3யும் சேர்ந்து வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட்ல இருக்கு. இன்னொன்று இங்கே படிக்கும் பொழுது மைட் என்ன வரணும்? கனெக்டட் வராது, இட் இஸ் கனெக்ட். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து 1 to 9 இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸை ஃபுல்லுத்தையும் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்க. அப்போ யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் த பேசேஜ். டேரெக்டாக போய் ரீட் பண்ணும்பொழுது கொஸ்டின்ஸ் என்னன்னு தெரியாது, எதை நம்ம படித்தா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுது ஐதர் மெமரைஸ் த கொஸ்டின்ஸ், எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கணுன்ட்டு, இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் படிக்கலாம். ஸோ இங்கே என்னன்னா which of the following is true in context of this passage. ஸோ ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஃபர்ஸ்ட் வில் ரீட் திஸ், அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு மேலே பார்க்கலாம். ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் வந்து ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷனரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் என்னது? இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டாச்சுட்டரி பாடி இருக்கு, இங்க வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரின்னு இருக்கு. ஓகே, சரி, பார்க்கலாம். ஸோ இங்கே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரின்னு கொடுத்துருக்காங்க. வேற அங்கே வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷனரின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த சிஐசி இஸ் ஒன்லி அ ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. சிஐசின்னா என்ன அர்த்தம்?
கீழே வந்துட்டு ஆல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அவங்கள தான் வந்துட்டு அப்படி சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, சரி. செகண்ட் கொஸ்டின். What is the primary responsibility of the chief information officer? So அவங்களுடைய responsibility என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Information commissioner is supposed to review the decisions of the high courts. High courts வந்து information commissioner பண்ணணும்ன்றாங்க. To intervene against the information seekers in favor of powerful regimes and bureaucrats. So இத பத்தி பேசியிருக்காங்க, intervene பண்ணணும்ட்டு. Next, to review the decisions of public information officers ன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பாடிஸ். ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்த பேசியிருக்காங்க. ஸோ நம்ம மேல பார்க்கலாம். Okay, it's here. ஸோ இதை வந்து நம்ம அங்கே பார்த்தோம். ஓகேயா? ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இதை பற்றி கொடுத்துருந்தது. டு ரிவ்யூ த டெசிஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பாடிஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, சரி. Okay, so third question. How has the author compared the post of Chief Information Officer to that of Chief Election Commissioner? So, Information Officer க்கும் Election Commissioner க்கும் இருக்கிற விஷயத்தை வந்து போஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி ஆத்தர் திங்க் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இப்போ நம்ம படிக்கலாம். Okay, so inga padikalam. The original legislation says the salary and terms and conditions of service of CIC are the same as those of Chief Election Commissioner, equal to the status of Supreme Court Judge. Okay, so அப்ப என்ன சொல்றாங்க? Service வந்துட்டு சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் says that the salary and the terms and conditions of service ரெண்டுமே CIC are same as those of election commissioners. So salaryயும் சரி சர்வீஸையும் வந்துட்டு சேமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். The author disagrees with CIC being equal. Okay, orders. So அந்த பாயிண்ட் அதை பத்தி கொடுக்கல. நெக்ஸ்ட் author believes that CIC are the same as those of chief election commissioners. Strong viewpoint of CIC have been higher authority than. Okay, so இது நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சு. It is option 2. Okay, fourth question. How does the amendment undermine the power of CIC? Okay, so what do you mean by amendment? So amendment ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் சொல்றேன், பட் ஸ்டில் நான் வெக்காபுலரின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன். ஓகேயா? நீங்க amendment இல்லாம இன்னைக்கு வந்து we have done with nearly 35 words நாங்க முடிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா தயவு செய்து போய் யூ ஜஸ்ட் அதை வந்து சம்மப் செஷன் அட்லீஸ்ட் நீங்க போயிட்டு பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். எடிட்டோரியல் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா வெக்காபுலரி தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வேர்டை பார்த்தோன்னா பயமே வராது. பேப்பர் எடுத்து கடகடன்னு நம்ம படிக்கலாம். ஸோ அதனால நீங்க இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அது நிறைய வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா அப்புறம் உங்களால எல்லாத்தையும் சேர்த்து உங்களால ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து போய் பாருங்க. ஓகேயா? சரி, இப்போ அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அமெண்ட்மெண்ட்னா நான் அதுல சொன்னதையே சொல்றேன். ஸோ ஒரு ட்ரஸ்ட் டீட்ல if you want to add a point or modify a point or remove a point, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ட்ரஸ்ட் டீட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதி அதை வந்து மாடிஃபைட் ஆர் சம்திங் அந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் வந்துட்டு amendment. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க? How does the amendment undermine the power of CIC? அந்த information commissioner இருக்கார்ல அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. By threatening the tenure of CIC, it undermines its authority. Next, it does not so by undermining the security of CIC. It does so by bringing the
decisions of CIC under review of the high courts. Okay. So இங்க வந்து decisions பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்துட்டு undermining the security ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து by threatening the tenure of CIC. Okay. So இப்ப பார்க்கலாம். Okay. So இங்க இருக்கு பாருங்க. In one stroke, the security of tenure of an adjudicating authority whose mandate is to intervene in favor of information seekers against the powerful regimes and bureaucrats has been undermined. Okay. So நம்ம பார்த்த இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பேராகிராஃப்ல இருக்கு. அதாவது security of tenure. Okay. இங்க வந்து நம்ம எங்க அந்த வேர்டை பார்த்தோம்? Undermining the security of CIC. So option 2 will be your answer. Okay. So next question. Which of the following serves as the most suitable title of the passage? சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், அண்டர்மைனிங் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஆனால் கடைசியில் அவங்க அந்த அண்டர்மைனிங் ஆர்டிஐ பற்றி தான் வந்து இந்த இதில் ரொம்ப கிளியராக அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தேர்ட் பேராகிராஃப்லேருந்து அண்டர்மைனிங் பற்றி இருக்கு. ஓகே. ஸோ இது நீங்கள் வந்து படித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து டெலகிராமில் இருக்க கொஷின் பேப்பரை யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட் கொஷின் பேப்பர். ஸோ பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன் இஸ் அமெண்ட்மெண்ட் கிளியராக போட்டிருக்கோம் அண்ட் அண்டர்மைனிங் இருக்கும். ஸோ இதை விட இதை பற்றி இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ டைட்டில் எது இருக்குன்னா ஆப்ஷன் 1 வில் பி யோர் ஆன்சர். த்ரெட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி எல்லாம் வந்து இட்ஸ் அன் அடிஷ்னல் பாயிண்ட் இன் தட். ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து ஆப்போசிட் ஆஃப் ஃபலேஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபலேஷியஸ் அப்படின்னா என்னன்னா ஃபால்ஸ் ஆர் ஒரு ராங் திங் பற்றி சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங் கேட்குறாங்க. எரனியஸ் அப்படின்னு பார்த்தாலே இட் இஸ் சம்திங் எரர் ரிலேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இம்ப்ரிசைஸ் அப்படின்னா ப்ரிசைஸ்னா பர்டிகுலராக ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ இம்ப்ரிசைஸ்னாலும் நெகட்டிவ். ஸோ ரேஷ்னல் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டாக்கிங் அபவுட் வைஸ். இது வந்து வைஸா இருக்கிறத பத்தி பேசு. பாகிஸ் அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபேக்கா நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு பாகிஸ் சொல்லுவோம். மிஸ்கைடட் இஸ் உங்களுக்கு அதுவும் வந்து ஃபால்ஸ் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க எது வந்து பாசிட்டிவா இருக்கு? இது எல்லாமே ஃபால்ஸ் ரிலேட்டடா இருக்கும் பொழுது ஆப்ஷன் வந்து 3 தான் நம்மளுக்கு ஆப்போசிட் மீனிங். ஓகே. 7th ஒன் ஆப்போசிட் மீனிங் எதுக்கு? அல்டீரியர் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, அல்டீரியர் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியறதுக்கு முன்னாடி இப்போ ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு கன்சீல்டு இருக்கு. கன்சீல்டுனா என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ண ஒரு விஷயத்த நம்ம கன்சீல்டுன்னு சொல்லுவோம். சரியா? சரி, அடுத்தது வந்துட்டு அன்டிஸ்க்ளோஸ்ட். ஓகே. அன்டிஸ்க்ளோஸ்ட்னா என்னன்னா ஹிடனா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்றது அப்படி சொல்லலாம். ஸோ அப்போ ரெண்டு விஷயமுமே நம்மளுக்கு ஹிடன் பார்ட்டை பத்தி நம்மளுக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ கவர்ட் அப்படின்னாலுமே ஹிடன் தான் வரும். ஓகேயா? ஸோ அப்போ எது நம்மளுக்கு ஆன்சரா வரும்னு பாத்தீங்கன்னா இதுதான் overt தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். கவர்ட் இஸ் ஹிடன் அப்படின்னும் பொழுது overt வந்து விசிபிளா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும் பொழுது அல்டீரியர்ன்றதுக்கு மீனிங் தெரிஞ்சாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு இதை வச்சே we can eliminate the options. ஓகே. ஸோ 8th question. வெஸ்டட் இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ரூவ், டிஸ்கரேஜ், கண்டம், வித்தோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்டோவ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் மீனிங். ஸோ வெஸ்டட்னா என்னது? அதோடைய சிமிலர் மீனிங் இஸ் பெஸ்டோவ். ஓகே. சரி, 9th question. ஸோ 1 to 9 தான் நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெக்காப்ஸ்ல எடுத்திருக்க ரெண்டு வேர்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. அதாவது அமெண்ட்மெண்ட்டும் இருக்கு, இன்க்யூபென்ட்டும் இருக்கு. ஓகே. ஸோ இன்க்யூபென்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அது ஒரு அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்க்யூபென்ட்ன்றவங்க வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. பதவியில் இருக்கிறவங்கள இன்க்யூபென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை படிச்சிருந்தாலே இந்த இடத்துல நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம், ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இங்கே இருக்கிறத நான் ஆன்டனிம்ஸாவும் அந்த வெக்காபுலரியில கொடுத்துருப்பேன். அதாவது இன்க்யூபென்ட்டோட ஆப்போசிட் தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல். கம்பல்சரியா இருக்கிறதுன்றது தான் அதோட சினோனிம். ஸோ ஆப்ஷனல் வராது, வாலண்டரி வராது, எலெக்டிவ் வராது, ரிசைன்ட் வராது. ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்? இட் இஸ் பேரர் ஆர் ஆஃபீஸர் இல்ல ஹோல்டர் அந்த மாதிரி எல்லாமே இதுல வரும். ஓகேயா? சரி.
ஸோ இன்னியோட செஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து நெறைய வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பேப்பர் சால்விங். அப்புறம் இன்னொன்னு எலிமினேட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில வார்த்தைங்க தெரியாம போயிருக்கலாம். ஆனா ஆப்ஷன்ஸ்ல இருக்க சிலதோட மீனிங் நம்மளுக்கு தெரியும்பொழுது, மேக்ஸிமம் பார்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றத வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்க நெறைய சால்வ் பண்ணும்போது மட்டும் தான் யூ வில் கெட் டு நோ சர்டன் திங்ஸ். ஸோ அதனால நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாரி செஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்பொழுது, அத கமெண்ட்ஸ்ல போட்டு எங்ககிட்ட கேளுங்க. ஸோ தட் நாங்க இன்னும் கிளாரிட்டியா கொண்டு வரதுக்கு கண்டிப்பா நாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் செஷன். ஸோ மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க் யூ.